மனிதர்களிடத்தில் ஒரு பலகீனம் இருக்கிறது. யாராவது ஒருவர் எமக்கு நல்ல செய்திகளை சொன்னால் அவர் மீது எங்களுக்கு ஒரு பற்று வரும், பாசம் வரும், நேசம் வரும். காலப்போக்கில் அவர் சொல்வதையெல்லாம் பின்பற்றி கொள்ளக்கூடிய, அவரை பின்பற்றக்கூடிய மனநிலை ஏற்படும். அல்லாஹு தஆலா நபிமார்கள் பற்றியும் அதற்கு பின்னால் வந்த நல்லவர்கள் பற்றியும் குர்ஆனிலே கூறிவிட்டு ஒரு அழகான செய்தியை சொல்கிறான். நாம் இந்த சூழலில் அவசியம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். சூரா அன்ஆம் 6ஆம் அத்தியாயத்தின் 90ஆம் வசனத்திலே உலாய் கல்லதீன ஹதல்லா, அவர்கள்தான் அல்லாவினால் நேர்வழியில் நடத்தப்பட்டவர்கள். ஃபபி ஹுதாஹுமுக்கு ததி, அவர்களுடைய நேர்வழியை நீங்கள் பின்பற்றுங்கள். குல்ல அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா, நான் உங்களுக்கு இந்த நேர்வழியை சொல்வதற்கு கூலி கேட்கவில்லை என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். இன் ஹுவ இல்லா திக்ராலில் ஆலமீன், இது அகில உலக மக்களுக்குமான ஒரு நேர் வழிகாட்டலே அல்லாமல் வேறில்லை என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த வசனத்திலே நான் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், நபிமார்கள், அந்த நபிமார்களுக்கு பிறகு வந்த நல்லவர்கள், அவர்களை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்தியிருக்கிறான். இதை சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா நீங்கள் அவர்களை பின்பற்றுங்கள் என்று சொல்லாமல் என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறான் என்றால், ஃபபிஹுதாஹும், அவர்களுடைய நேர்வழியை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இங்கு பின்பற்றுதலுக்குரியது நேர்வழியில் நடந்தவர்கள் அல்ல, அவர்களுடைய நேர்வழி என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். மனிதனிடத்தில் ஏற்படக்கூடிய பலகீனம் என்னவென்றால், யார் எங்களுக்கு நேர்வழிக்குரிய வழியை காட்டினாரோ அவரை பின்பற்றுவது என்கிற ஒரு மனநிலை வருகிறது. சில பேர் ஏதாவது ஒரு அமைப்பில் இருக்கிறார்கள், அந்த அமைப்பின் மூலமாக அவர்கள் அதாவது தீய வழியிலிருந்து நல்ல வழிக்கு வந்திருப்பார்கள். பிறகு அந்த அமைப்பு தவறாக போகிறது என்று அவர்களுக்கு தெரியும். இருந்தாலும் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம், குடியிலே மூழ்கி இருந்தோம், தவறான வழியில் இருந்தோம், இந்த அமைப்பு தான் எங்களை சத்திய வழிக்கு கொண்டு வந்தது, எனவே நாங்கள் சாகும் வரைக்கும் இந்த அமைப்பிலே தான் இருப்போம். இங்கு அவர்கள் நேர்வழியையும் பின்பற்றுகிறார்கள், நேர்வழியை காட்டி தந்த அமைப்பையும் பின்பற்றுகிறார்கள். இதுதான் வழிகேட்டுக்கு காரணமாக அமைகிறது. அல்லது நாங்களெல்லாம் அசத்தியத்தில் இருந்தோம், இவர் எங்களுக்கு மார்க்கத்தை சொன்னார், அதனால் தான் எங்களுக்கு சத்தியம் என்ன என்று தெரிய வந்தது, எனவே அவர் சொல்லக்கூடிய சட்டங்களை நாங்கள் பின்பற்றுகிறோம். இங்கு நேர்வழியை காட்டி தந்தவர் பின்பற்றப்படுகிறார். இது வழிகேட்டுக்கான அடிப்படையாக அமைகிறது. இங்கு அல்லாஹு தஆலா நபிமார்களை பற்றி சொல்லி, நபிமார்களுடைய வழியிலே நடந்த நல்லவர்களை பற்றி சொல்லிவிட்டு அவர்களை பின்பற்றுங்கள் என்று சொல்லாமல் அவர்களுடைய நேர்வழியை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இது நபி அவர்களை பார்த்து பேசப்பட்ட வசனமாக இருந்தாலும் நம் எல்லோருக்கும் இது ஒரு வழிமுறையாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பின்பற்றுதலுக்குரியவர்கள். அவர்களுக்கு பிறகு அவர்களுடைய வழியை காட்டி தந்த பலர் இருக்கலாம், அவர்கள் மதிப்புக்குரியவர்கள், மரியாதைக்குரியவர்கள். ஆனால் அவர்கள் யாரும் பின்பற்றுதலுக்குரியவர்கள் கிடையாது. எனவே எங்களுக்கு இவர்தான் சத்தியத்தை சொன்னார், நாங்கள் அவரை பின்பற்றுவோம், அவருடைய அமைப்பில் தான் இருப்போம் என்கிற மனநிலையை போகிறவர்கள் காலப்போக்கில் தக்லீத் என்கிற கண்மூடித்தனமான பின்பற்றுதலுக்குள் போகிறார்கள். சத்திய வழியிலே போனவர்கள் தடம் புரளுகிற போது, அவர்களிடத்திலே குழப்பங்கள் ஏற்படுகிற போது, அந்த குழப்பத்துக்கும் இவர்கள் உள்ளாகக்கூடிய ஒரு ஆபத்தான சூழல் இருக்கிறது. இந்த நிலைதான் இந்த நாட்டிலே பல்வேறுபட்ட வழிகட்ட அமைப்புகள் உருவாவதற்கு காரணமாக அமைந்தது. சிலர் சத்தியத்தை சொன்னார்கள், காலப்போக்கிலே தடம் புரந்து தன்னைத்தானே நபி என்று சொன்னார்கள், அவர்களுக்கு பின்னாலும் ஒரு கூட்டம் போனது. சிலர் குர்ஆனையும் ஹதீஸையும் சொன்னார்கள், காலப்போக்கிலே குர்ஆனுக்கு முரணாக ஹதீஸ் இருக்கிறது என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக ஹதீஸ்களை மறுக்கக்கூடிய ஒரு கொள்கையை கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு பின்னாலும் ஒரு கூட்டம் சென்றது. ஏனென்றால் இவர்கள் தான் எங்களுக்கு சரியை காட்டினார்கள் என்று, சரியை காட்டுகிறவர்கள் சொல்லக்கூடியதெல்லாம் சரியாகத்தான் இருக்கும் என்பது ஒரு தவறான கணிப்பீடாகும். சத்திய வழியில் சென்றவர்களுடைய சத்தியம் பின்பற்றப்பட வேண்டுமே தவிர அந்த வழியில் சென்றவர்கள் பின்பற்றுதலுக்குரியவர்கள் அல்ல என்கிற ஒரு அடிப்படையை இந்த வசனத்தினூடாக நாங்கள் அறிகிறோம். இது எங்களுடைய மார்க்கத்துக்கு அடிப்படையான ஒரு விஷயம் என்பதையும், இன்றைய காலகட்டத்தில் நாம் எமது சமுதாய மக்கள் உள்வாங்கியிருக்கக்கூடிய பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கான மூலமாகவும் இது இருப்பதை புரிந்து கொண்டு இது விஷயத்தில் நாம் தெளிவாக இருப்போம். சத்தியம்தான் பின்பற்றுதலுக்குரியது, சத்தியத்தை காட்டி தந்த எல்லோரும் பின்பற்றுதலுக்குரியவர்கள் அல்ல என்கிற அடிப்படையை புரிந்து கொண்டு செயல்படுவதற்கு முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.